ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பால் காளான் வச்சு ஒரு மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். மில்கி மஷ்ரூம் இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்குது. ஸோ வாங்கி நம்ம இந்த மாதிரி சூப்பராக ஒரு மிளகு வறுவல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காளான். இதை வந்து இந்த மேல் தோல், இந்த காம்போட மேல் தோலை லைட்டாக நீக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ரேண்டம் ஷேப்பில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் பேன் காய்ஞ்சதும் அதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப கருக விடாமல் கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்து இதை வறுத்துக்கணும். ஓகே, இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு மசாலா எல்லாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்ச இந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு புரட்டி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல மசாலா எல்லாம் இந்த மஷ்ரூமில் படுற அளவுக்கு நல்லா இதை ஒரு புரட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒரு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை 10 நிமிஷம் வேக வச்செடுப்போம். அப்படியே விடக்கூடாது. நடுவே இதை கலந்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 10 நிமிஷம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம். இப்போ நம்ம இதை நல்லா புரட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா புரட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா இதை சுருளை வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சமாக மல்லியில தூவி இறக்கிக்கலாம். ஓகே, நம்ம பால் காளான் மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம சூப்பராக எக்ஸலண்ட்டாக இதை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.